பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கிட்ட யாரும் போக மாட்டேன்றாங்க. 2 வருஷமா கூவி கூவி ஆட்சியில பங்கு தரேன்றாரு, யாருமே கிட்ட போக மாட்டேன்றாங்க. காரணம் என்ன அப்படின்றாங்க. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சின்ன கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகள் கெடுத்து கீரை வழியாக்கி இருக்காங்க. கெடுத்துனா என்னன்னா 4 சீட்டுன்றதோட நிக்க மாட்டாங்க, நோட்டும் கொடுத்துருவாங்க. இப்ப கூட ஒரு கட்சி தலைவியா தலைவர்னு சொல்றதா தெரியல, 30 சீட்டு 300 கோடி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, முடிஞ்சா துணை முதல்வர், இல்லன்னா ராஜ்யசபால கொடுக்கறத மத்தியில இணை அமைச்சர், அது போற கூட்டணியை பொறுத்து இருக்குது. அப்படின்லாம் பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேரம் பேசுறவங்களுக்கு விஜய் சீட்டு கூட கொடுத்தா கொடுப்பாரு தவிர நோட்டு கொடுக்க மாட்டாரு. நோட்டு வராத இடம் தெரிஞ்சிருச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட திமுக கிட்ட 10 கோடி 5 கோடி வாங்கினாங்கன்றத நம்ம பார்த்தோம் போன நாடாளுமன்ற தேர்தல். அதனால அரசியல் கட்சிகள்லாம் இப்போ தொழில் முறையில் ஆயிட்டாங்க, எல்லாம் காசு பண்றதுக்கு. அப்போ விஜய் கிட்ட வரலன்னா அது பாசிட்டிவா நம்ம பார்க்கணும். ஒரு தூய்மையான அரசியல் பண்றாரியா, அவர் ஒரு நல்ல பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் இதை கொடுக்குறேன், ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்கறது, அப்புறம் அடுத்ததுன்னு தானே சொன்னேன், இது சொல்லின்றது, அது கோச்சிங் போயிடுறது. ஆக இன்றைக்கு கொள்கை கோட்பாடு சித்தாந்த அடிப்படையில ஒற்றுமை என்பதெல்லாம் இல்ல. யாரு அதிகமா கொடுக்குறாங்க, யாரு அதான் ஏலத்துல யாரு எடுக்கிறாங்கன்னு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் டீம் எடுக்கிறாங்கல்ல, அதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல. இந்த வேலையை விஜய் ஈடுபடல. ஆனா என்ன எதிர்மறையா பிரச்சாரம்னா, அவர் கூட யாரும் போலப்பா. ஏன்டா போல? ஏன் போலன்னா நோட்டு கிடைக்காது. அவர் கூட போயிட்டு இந்த மாதிரி பேரம்லாம் பேச முடியாது. அதனால இது ஒரு புது மாதிரியான அரசியலை அவர் கொண்டு வராரு.